மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மன் எழுதிய கணக்கு என்று ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, பணம் குவிய என்ன பண்ணணும், வாழ்க்கையில் மிக பெரும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்க செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்ட்டு பிரம்மன் எழுதிய கணக்கு பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும், மறக்காமல் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட கைராசி மிக்கவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கடமை தவறாதவர்களாகவும் இரக்க சுபாவமும் அரக்க சுபாவமும் கலந்த மனோபாவத்தையும் பெற்றிருப்பீங்க. மற்றவர்களை எடை போடுவதில் நீங்கள் வல்லவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குசேலரும் குபேரராக கூடிய வாய்ப்பை வழங்குபவர் உங்களுடைய ராசிநாதன் தான். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தினுடைய 1-2-3 பாதங்களும் உங்களுடைய துலாம் ராசியில் தான் வருது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், அதாவது குசேலரும் குபேரர் ஆகக்கூடிய வாய்ப்பை தருபவர் சுக்கிர பகவான் தான் அப்படின்றத நீங்கள் நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே அழகு உடையவர்களாக இருந்தாலும் அத்தோட செயற்கை அழகையும் கொஞ்சம் சேர்த்து கொள்வீங்க. ஆடை அணிகலன்கள் அணிவதில், தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதில் உங்களுக்கு அதிக பிரியம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். சிரித்தால் இருபுறமும் நிச்சயம் உங்களுக்கு அழகாக குழி விழும். சின்ன வயசில் இருந்தே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மூக்கும் மொழியும் அழகாக இருப்பீர்கள். நேர்மையே குறிக்கோளாக கொண்டவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட பாடுபடுவீங்க. அப்படி நடக்கலை அப்படின்னா ஆத்திரம் அடைவீங்க. தராசு பார்த்துருக்கீங்கல்லவா, அந்த தராசு எந்த அளவுக்கு துல்லியமாக எடை போடுகிறதோ, சின்னதாக இருந்தாலும் துல்லியமாக எடை போடும். அதுபோல தான் மற்றவர்களை எடை போட்டு வச்சிருப்பீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, இவன் நல்லவனா கெட்டவனா, யார் கூட பழகலாம் யார் கூட பழகக்கூடாது அப்படின்றதெல்லாம் சரியாக புரிந்து வச்சிருப்பீங்க. சந்தோஷமான ஒரு மனநிலையை எப்போதும் கொண்டிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. வாக்கு சாதுரியம் கொண்ட உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படின்றது இயலாத காரியம்னே சொல்லலாம். வெளி வட்டாரங்கள்லையும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் நீங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பீங்க. எதற்குமே சளைக்காமல் பாடுபடுபவர்கள் அப்படின்றதுனால இந்த தோல்வியெல்லாம் கண்டு அஞ்சி போகிற ஆள், பயந்து போகிற ஆள் நீங்கள் கிடையாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சந்திர பகவான் ஜல காரகன் அப்படின்றதுனால துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு துலாம் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய சேர்க்கை 9 மற்றும் 12 இடங்களில் தெளிவாக விழும்போது, பார்வை இருக்கும்போது கடல் கடந்து சென்று அந்நிய நாடுகளுக்கு சென்று தொழில் செய்வீங்க. உத்தியோகம் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்நிய நாட்டவர்களால் மிக பெரும் அளவில் அனுகூலம் உண்டாகும். லாபம் அடைய போகிறீங்க. குரு பகவான் சந்திர பகவான் ஆட்சியில் உச்சம் பெற்று உங்களுடைய 10வது வீட்டில் பலமாக அமரும்போது அரசு சார்ந்த பணிகளில் பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். குரு பகவான் சந்திர பகவான் பலம் பெற்று சனி புதன் வீட்டில் இருந்தாலும்
துலாம் ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதியாக யோகக்காரனாகிய சனி பகவான் பலம் பெற்று அமைந்திருக்கும் போது அரசாங்க அதிகாரியாக ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. சந்திர பகவானுக்கு நட்பு கிரகங்களாகிய சூரிய பகவானும் குரு பகவானும் பலம் பெற்று உங்களுடைய ராசியில் அமரும்போது நீங்கள் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நபராக உருவெடுப்பீங்க. ஓட்டல் தொழில் உங்களுக்கு சிறப்பானதாக லாபகரமானதாக அமையும். சுகபோகங்களையும் அனுபவிப்பவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். கோபம் உங்கள் உடனே பிறந்தது. கொஞ்சம் குறைத்து கொண்டா மனிதருள் மாணிக்கம் என்று கூட உங்களை சொல்லலாம். வசீகர பார்வையும் கவர்ச்சியான முக தோற்றமும் பெற்ற நீங்கள் சமூகத்தில் தனி அந்தஸ்து பெற்றே விளங்குவீங்க. மற்றவர்கள் தொடங்கும் புது தொழிலுக்கு கைராசி மிக்கவர்கள் நீங்கள் அப்படின்ற முறையில் குத்து விளக்கு ஏற்றவும் புது கணக்கு போடவும் உங்களை அழைப்பாங்க. நீங்கள் என்னதான் தராசை போல நேர்மையாக இருந்தாலும் ஒருபுறம் தராசு தட்டு போல உங்களுடைய மனம் நிலையில்லாமல் மேலும் கீழும் அசைந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க மாட்டீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு தொழிலில் போட்டி மற்றும் எதிரிகள் அதிகம் இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைத்து விஷயங்கள்லையும் சமநிலை உடையவர்களாக இருப்பீங்க. தன்னுடைய தரப்பில் தவறுகள் இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளவும் செய்வீங்க. தவறு செய்தாலும் நடுநிலை தவறாமல் இருப்பீங்க. அதுதான் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பே. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உலகில் உங்களுக்கு வாய்க்கும் அனைத்தையும் அனுபவித்து ரசித்து வாழ்வீங்க. உணவாக இருந்தாலும் கூட நல்ல ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. சாப்பிடும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தையோ அல்லது தொழிற்சாலையோ நடத்தினா தானாக முடிவெடுக்காம ஒரு சிறந்த நிர்வாகியை வைத்து நிர்வகித்தால் நல்லது எது கெட்டது எது அப்படின்றத எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். சுகம் மற்றும் போகத்தாலையும் சோம்பேறித்தனத்தாலையும் பின்னடைவு உங்களுக்கு இருக்கின்றது. அதையும் பார்த்து கொள்ளுங்கள். தனக்குத்தானே சூனியம் வைத்து கொள்வதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிகர் நீங்கள் தான் என்று சொல்ல வேண்டும். யாருடனும் கூட்டு சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணாதீங்க, பிரச்சனை தான் வரும். அதிக கற்பனை, மலை சார்ந்த இடங்களுக்கு சுற்றுலா செல்வது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். மிகவும் சுறுசுறுப்பு மிக்கவர்களாக ஒரு கட்டத்தில் செயல்படுவீங்க. எந்த கஷ்டத்தையும் சமாளித்து முன்னுக்கு வருபவர்களாக இருப்பீங்க. சுயேட்சையாக இருக்க விரும்புவீங்க. மற்றவர்களுக்கு கீழ் இருக்க ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. ஒரே சீராக உங்களுக்கு பண வரவு இருக்காது. ஒரு சமயம் அதிகமாக இருக்கும், ஒரு சமயம் குறைவாக இருக்கும். பணம் சேமிக்க முடியாமல் தவிப்பீங்க. வியாபாரம் செய்ய தகுந்தவர்கள் நீங்கள். வியாபாரத்தில் தானே வரவு ஒரே மாதிரியாக இருக்காது. குளிரானாலும் உங்களுக்கு ஃபேன் காற்று வேண்டும். கார மசால் உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க. தாய் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை சொத்தை விற்பவராக இருப்பார். சொத்தை தேடி கண்டுபிடித்து வாங்குபவராக நீங்கள் இருப்பீர்கள். பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகத்தான் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு சிறப்பு. கனவு அதிகமாக வரும். ஒரு குழந்தை பெற அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது நிச்சயம் குழந்தை இருக்கும், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது. துணைவியின் ஆலோசனையை கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாக இருக்கும். 2 திருமணம் செய்யும் வாய்ப்பு இருக்கின்றது. காதல் தோல்வி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மனைவியை மிக மிக நேசிப்பவராக இருப்பீர்கள். சண்டை சச்சரவும் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். கையில் எப்போவுமே அடுத்தவருடைய பணமாவது உங்ககிட்ட புரண்டு கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய ராசி ஒரு சரராசி. பஞ்சபூத தத்துவங்களில் 2வது காற்று ராசி தான் உங்களுடைய துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சீரான பலன்களை பெறும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. ஏற்ற தாழ்வுகளுடன் தான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கான பலன்களும் இருக்கும். இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. மேலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை குறிக்கக்கூடிய ராசி.
இருகால் ராசி அப்படின்ட்டு கூட உங்களுடைய துலாம் ராசியை சொல்லுவாங்க. தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க. எதையுமே சீர்தூக்கி பார்த்து பகுத்தாய்ந்து நல்லது எது தீயது எது என்று ஆராய்ந்து முடிவு செய்வதில் நீங்கள் ஒரு வல்லவர்கள், நல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும் நீதிமானாக நீங்கள் விளங்குவீங்க. எவ்வளவு விலை கொடுத்தாலும் விலை போகாது தர்மத்திற்கும் மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் பயந்து வாழ்பவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். எப்பொழுதுமே அமைதியை விரும்புவீங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமலும் மற்றவர்களின் விஷயங்களில் அக்கறை இல்லாமலும் இருப்பீங்க. தனக்கு சரி என்று பட்டதை செய்வதிலையும் சொல்வதிலையும் பேசுவதிலையும் எழுதுவதிலையும் தனித்துவம் மிக்கவர்கள்தான் நீங்கள். யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டீங்க. மேலும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நன்றி மறக்காம நல்ல ஒழுக்கத்துடன் விளங்குவீங்க. தவறான பழக்கத்திற்கு ஒருபோதும் அடிமை ஆகிறவர்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இல்லை என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். கலை, இசை, நடனம், நாட்டியம், நாடகம், சினிமா இவற்றிலெல்லாம் அதிக ஈடுபாடு இருக்கும். கதை, கவிதை எழுதுவதிலையும் படம் வரைவதிலையும் விருப்பம் அதிகமாக இருக்கும். நல்ல ஆடை ஆபரணங்களை அணிவதில் எப்பொழுதும் விருப்பமும் மகிழ்ச்சியும் இருக்கும். மற்றவர்கள் செய்த நன்மைகளை மறக்காம அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. தயால குணமுடைய நீங்கள் இரக்க சிந்தனையுடையவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய சுக துக்கங்களை கூட மறந்து மற்றவர்களுக்கு உதவி புரிவதில் சிறந்தவர்களாக இருக்கீங்க. அதனால் மற்றவர்களால் எப்பொழுதும் விரும்பப்படும் ஒரு நபராக இருப்பவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். நல்ல கற்பனை திறன் உடையவர்கள் நீங்கள். எப்பொழுதுமே எதையுமே திட்டமிட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் எப்பொழுதும் நம்பிக்கையோடவும் ஈடுபாடோடவும் இருப்பீங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை உடனடியாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் தந்திரமாக கையாளும் திறனுடையவர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்குமாறு செய்வீங்க. தங்களுடைய பொருள்களையே பெரிதாக விரும்பி போற்றுவீங்க. சுற்றுப்புற சூழல்களிலோ அதிக கவனம் செலுத்துவீங்க. குறிப்பாக சமுதாய சிந்தனையில் அதிக ஆர்வம் உடையவர்களாக விளங்குவீங்க. பொருளாதார நிலைமை அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கும். பணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். பண விஷயங்களில் நீங்கள் தாராளமாக செலவு செய்யக்கூடிய நபராக இருக்கீங்க. செலவுகளை பற்றி அதிகம் கவலைப்படாத நீங்கள் பகட்டுக்காகவும் படோடபத்துக்காகவும் பெரிய பெரிய அளவில் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. பணம் கடன் கேட்டால் உடனே கொடுக்கும் எண்ணமுடைய நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பதில் தயக்கம் உடையவர்களாக இருப்பீங்க. சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைந்திடும். எப்பொழுதும் வசதியான வீட்டில் வாழ வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உண்மையான அன்புள்ளவர் என்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்றதுனால எதிர்பாலரையும் ஈர்ப்பதில் ஆர்வம் உடையவங்க நீங்கள். காதல் விஷயங்களில் ஆண் பெண் இருபாலரும் ஈடுபட்டு சற்று எல்லை மீறுபவர்களாகவே இருப்பீங்க. உங்களுடைய மன வாழ்வு மகிழ்ச்சிகரமானதாகவும் இன்பகரமானதாகவும் விளங்கும். நீங்கள் மற்றவர்களுடன் ஒத்துப்போவதால் மன வாழ்வில் பெரிய அளவில் பிரிவு, பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்பு குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புவீங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்களுக்குள்ளார பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது. அதன்படி தான் நீங்களும் வாழ்வீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியாக செவ்வாய் பகவானும் 7வது ராசியும் செவ்வாய் பகவானுமாகவே இருப்பதால் கணவனுடன் மனைவி பேசும்போது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியாகும். 2ஆம் இடம் என்பது பேச்சு. செவ்வாய் பகவான் கடும் சொற்களை வெளிப்படுத்துவதை குறிப்பதால் தம்பதியர்கள் வார்த்தையை அளந்து பேச பழகினா மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் குறையும். வன் சொற்களை பயன்படுத்தாமல் இனிய பேச்சுகளை பேசி குடும்ப ஒற்றுமையை இருவரும் காக்க வேண்டும். இல்லைனா மன வாழ்வு திருப்தியற்றதாக மாறிவிடும்.
உங்களுடைய துலாம் ராசிக்கு 6ஆம் வீடாக குரு பகவானுடைய வீடு வருவதால் உடலில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, குடல் சம்பந்தமான பிரச்சனை, இறப்பை பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. உடல் பருமன், உடலில் கட்டி, தேம்பல், அடி வயிற்றில் வலி இவையும் ஏற்படும். பித்தப்பை, நீர் சுரப்பிகள், கணையம் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். குறிப்பாக வயிறு, கண் இவற்றில் பிரச்சனைகள் மூலம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளும், கால் பாதங்களில் பிரச்சனைகள், மூட்டு வலி இவையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் பெரிய தொல்லைகளாக இருக்கும். குரு பகவான் 6ஆம் வீடாக வருவதால் பெரிய அளவில் கடன்களும் இருந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் நிச்சயம் கடன் கிடைக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் வரும். வங்கிகளில் பெரிய அளவில் கடன் வாங்க சந்தர்ப்பம் அமையும். பண விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த துன்பத்தையும் வருத்தத்தையும் அதிகரிக்கும். எனவே கொடுக்கல் வாங்கல்ல மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். வேலை அல்லது தொழில் பற்றி பார்க்கும்போது உங்களுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் இடமாக கடகராசி வருவதால் கடல், உப்பு, நீர், திரவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. 6ஆம் வீடாக குரு பகவான் வருவதால் குரு சார்ந்த வேலை அமைப்புகள் அமையும். அதாவது ஆசிரியர் வேலை, பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் வேலை அமைய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீதித்துறை, வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகள்லையும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. என்னதான் உங்களுக்கு கவலைகள் வந்தாலும் நிதானம் தவறாமல் செயல்படுவீங்க. நீதிக்கு கட்டுப்படுவீங்க. கோபம் கட்டுக்கடங்காமல் உங்களுக்கு வரும். இருந்தாலும் நிதானம் தவறாமல் சமாளித்து விடுவீங்க. சுக்கிர பகவான் ஆதிபத்தியம் ஆகவே கலைகளில் பேரோடும் புகழோடும் திகழ்பவராக இருப்பீங்க. இயற்கையிலேயே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலை மீது அதிக ஆர்வம் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள்லாம் வந்து சேரும். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடந்து பேரும் புகழும் பெறுவீங்க. உங்களுடைய ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் மனதிற்கு தோன்றுவதை பேசுவீங்க. நல்லதையே பேசுவீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லி ஜெயிப்பீங்க. பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கராச்சாரியார், அதாவது சுக்கிர பகவான் என்பதால் திருடனுக்கும் நீங்கள் அறிவுரை சொல்வீங்க. பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள்தான் நீங்கள். பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்கிறத விரும்புவீங்க. வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் சாமர்த்தியசாலிகள் நீங்கள். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. அனுபவம் இல்லாத வயசிலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் இருந்தாலும் தொழில் தொடங்கி நஷ்டம் ஏற்படும். அதையெல்லாம் பற்றி பெரிதும் கவலைப்படாமல் அந்த அனுபவத்தை வைத்து மிக பெரும் அளவில் நீங்கள் முன்னேறுவீங்க. சுக்கிர பகவான் ஆதிக்கத்தில் உங்களுடைய துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்கள் விரும்புபவர்களாக இருக்கீங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேன்மையடையும், நன்மையடையும். அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் என்று பார்க்கும்போது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்கோளூர் தலம் சிறப்பானதாக இருக்கும். இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு சுபிட்சம் நிறைந்ததாக மாறும். அதற்கு காரணம் நீங்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாற்றலுடன், அமைதியான குணத்துடன், ஒருவருக்கு ஒருவரை விட்டு கொடுத்து செல்வீங்க. உங்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கு ஏற்றார் போல குடும்பம் நடத்தி சிக்கனமாக வைத்து கொள்வீங்க. காலம் அறிந்து உணவளிப்பது, எவ்வளவு மனக்குறைகள் ஏற்படினோ அனுசரித்து நடப்பது, ஒருவர் கோபப்பட்டால் ஒருவர் அமைதி காப்பது, இவற்றால் குடும்ப சூழல் மிகவும் சிறப்பாக செல்லும். விருப்பத்திற்கு ஏற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற ஒரு வாழ்க்கை செல்லும்.
பண வரவுகள் சற்று ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் உங்களுடைய வாசற் கதவை தட்டும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமலும் போகும். இருந்தாலும் உங்களின் தேவைக்கு ஏற்றபடி பண வரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று வருபவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தங்களுடைய வசதிக்காக குடும்பத்தினருக்காக வீடு மனை வண்டி வாகன வசதிகளை எல்லாம் உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. வட்டி கட்டுவதை நீங்கள் தவிர்க்கணும். அப்படின்னா செலவுகளை குறைக்கணும். நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் அப்படின்றதுனால பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அப்படின்றதுனால பயண செலவுகளும் அதிகமாகத்தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டும். நிரந்தரமான வருவாய் உங்களுக்கு இருக்கும். அப்படின்றதுனால சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்கவும் தவற மாட்டீங்க. புத்திர பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். அப்படியே கிடைத்தாலும் பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. அவங்களால மருத்துவ செலவுகளும் கடன்களும் ஏற்படும். இருந்தாலும் உடனடியாக நிச்சயம் அதெல்லாம் சரியாகிடும் என்று தான் சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அரசியல் அரசு சார்ந்த பக்கம் சிறப்பான ஒரு தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் செய்வதற்காக கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவாங்க. நீங்களும் சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களை அடைத்திடுவீங்க. மிக முக்கியமாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 6, 7, 8 இந்த எண்கள் அதிர்ஷ்டகரமான எண்களாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் சிறப்பான கிழமைகள். தென்கிழக்கு திசை அமோகமான திசை. வைரக்கல் அமோகமான சிறப்பான கல். அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி. நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பானதொரு மாற்றத்தை கொடுக்க நிச்சயம் குலதெய்வ வழிபாடு உதவும். யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்க வேண்டுமென்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். எல்லாம் நன்மையே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ட்டு பிரம்மன் எழுதிய கணக்கை ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதாவது துலாம் ராசியில் பிறந்த பலரும் பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.